விஜய் வந்து எங்க கூட கூட்டணிக்கு வருவான்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. விஜய் அந்த கூட்டணிக்கு வரலன்னு முடிவான உடனே நெகட்டிவா வந்து விஜய் மேல அந்த விமர்சனத்த வந்து வைக்கிறாங்க. அந்த வீரியம் வந்து அதிகமாவது ரொம்ப தனிப்பட்ட முறையிலலாம் அந்த விமர்சனங்கள் வந்து வருதே சார். இப்ப நேற்றைய தினம் கூட அண்ணாமலையும் பேசியிருந்தாரு. இந்த இடுப்ப கிள்ளி அப்படின்ற மாரி எடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? வீரியம் அதிகமாகுதுன்னா குதிரை லேகியம் தான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா உங்களுடைய வீரியம்லாம் இங்கே எடுபடாது. ம், ம். புரியுதுங்களா? அரசியல் என்பது அரசியலை எதிர்கொள்ளணும். நீங்கள் ஆபாசத்தை தெளிப்பதோ அல்லது வந்து அவதூறை பரப்புவதோ அதற்கு அரசியல் கடத்துக்கு இடமில்லை. விஜய் அவர்கள் சொன்னது, நாங்கள் வந்து நேர்த்தியான அரசியல் பண்ணுறோம், நாங்கள் வந்து அநாகரிகமான அரசியலை கையாள விரும்பவில்லைன்னு இருக்காரு. அந்த ஒரு சொல்லுனால தான் பசங்க அமைதியாக இருக்கிறாங்க. விஜய் மட்டும் லேசாக ஊன்ட்டாருன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இது தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப புதுமையான சில விஷயங்களை பார்க்க நேரிடும். நீங்கள் வந்து விஜயை வந்து ஒரே விஷயம்தான், அரசியலுக்கு வந்துட்டார், அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாக்கா எதிர்வினை ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க, விஜய் வந்து ஊழல் செஞ்சுருக்காரு, திருடிருக்காரு, கனிம வளத்தை கொள்ளடிச்சிருக்காரு, கொலை செஞ்சுருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் விஜய் திரும்ப சொல்வதற்கு இந்த 2 கட்சியின் மீதுமே 1000 விஷயம் இருக்குது. பல கட்சியிலும் இதில் கூட்டில் இருக்கிறாங்கன்னும் பொழுது விஜயால் மட்டும்தான் எல்லா கட்சி செய்த தவறுகளை வெளிப்படையாக தன்மையோடு பேச முடியும். உங்களால் அவரை குறித்து பேச முடியணும்னாலே தனிப்பட்ட விவகாரத்தை பற்றியும் சினிமாவில் நடித்ததை பற்றியும் பேசுகின்ற பொழுது உங்கள் அரசியல் அறிவை தாண்டி உங்களுடைய குறுகிய புத்தி என்னவென்றது அப்பட்டமாக தெரியும் பொழுது இளைஞன் யாரை தலைவனாய் தேர்ந்தெடுப்பான்? விஜய் தான் சார். நல்ல மனிதனை தான் முதல்ல யோசிப்பான். சமூகத்துக்குள்ளே பிளவாடக்கூடிய வேலை செய்யாமல் சமூகத்திற்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுப்பான் பொழுது எல்லாருமே ஆபாசமாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஊழல் செஞ்சுருக்காங்க பொழுது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக விஜயின் பக்கம் போகுதுன்னு தான் உங்களுக்கு அச்சம்.